இந்த உலகத்தில் நிறைய பேர் ஃபுட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்லீப் அதோட ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்னைய மாதிரி ஆளுக்கு தான் தெரியும். ஸோ அரௌண்டு 850 மில்லியன் ஐ திங்க் 850 மில்லியன் பீப்புள் வந்து ஓ தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தூங்க முடியாத இந்த சென்ஸ் வந்து தூங்குறாங்க, பாதியில் எழுந்திரிச்சிருவாங்க. சில பேர் வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் 800 மில்லியன் பீப்புள் இருக்காங்களாம். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ என்ன காரணம்லாம் தூங்க முடியல அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். அப்புறம் வந்து நிறைய பேர் நைட்டு டீ, காஃபி குடிப்பாங்க பழக்கம் இருக்கு. அதனால என்ன ஆகும்னா, அதில இருக்கிற கெஃபைன் வந்து நமக்கு நம்மளுடைய பிரெயின வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுருக்கும். ஸோ, அதனால நம்ம தூக்கம் வராம கஷ்டப்படுறோம். ஸோ, அது காரணம்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து 10:00 சில சம்டைம்ஸ் தூங்குவாங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து 12:00 தூங்குவாங்க. ஸோ, இர்ரெகுலரா ஸ்லீப் பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால கூட அவங்களுக்கு தூக்கம் சரியா இல்லாம கூட போக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் உடம்புல சில சில டிசீஸ் இருந்தா, ஆ அதனால கூட அவங்க யூஸ் பண்ற மெடிகேஷன்ஸ்னால, டேப்லெட்னால கூட தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க. வேற பார்த்தீங்கன்னா, ஆ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தா கூட தூக்கம் வராதாமா. ஒன்லி நம்ம இப்போ ஐடில இருக்கவங்க சரி, வேற ஜாப்ல சிஸ்டம் ஓரியன்டா ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறது ஒரு தூக்கம் வரும்னு சொல்றாங்க. இதுக்கு போதுமான தூக்கம் இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வராது. ஒருவேள மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது தூக்கம் வருதுன்னா, பாடி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ரெஸ்ட்டே இல்லாம இருக்கு. ஸோ, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பிரெயின் என்ன பண்ணும்னா, தூங்குறதுக்கு போகும். ஜென்ரலா இப்படி தான் நடக்கும். நம்ம மெடிடேஷன் பண்ணா தான் அப்படின்னு இல்ல. நம்ம தூங்குறது எப்படின்னா, பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும்போது நம்மளால தூங்க முடியாது. ஸோ, பிரெயின் வந்து அது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிற மோட்லேருந்து ரெஸ்ட் மோடுக்கு மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஹார்ட் பீட், அப்புறம் நம்மளுடைய பிரீத்திங் எல்லாம் ஸ்லோவா ஆரம்பிக்கும். பாடியோட மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆரம்பிக்கும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம மைண்ட் மட்டும் கிடையாது. நம்ம பாடிக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு பிரெயின வந்து அப்படியே சேட் பண்ணிட்டே இருக்குல்ல, உள்ளுக்குள்ள பேசிட்டே இருக்கோம்ல. ஸோ, அதெல்லாமே அப்படியே கம்மியாக பிரெயினோட அப்படியே இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே ஒரு ஒரு லைட்டா போட அப்படியே போட்டுட்டே போவாங்கல்ல, அது மாரி பிரெயின் ஒரு ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லீப் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். பிரெயின் தூக்கம் அது வர ஆரம்பிக்கும்போது பிரெயின் தூங்கும். அப்புறம் உடம்பு தூங்கும். இதுதான் ஆக்சுவலி நம்ம தூங்கிட்டு இருக்கோம். ஸோ, இதில என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, ஆ இப்ப நம்ம தூங்குறதுலயே ஒரு 3 டைப் இருக்கு. லைட் ஸ்லீப் இருக்கு. அப்புறம் டீப் ஸ்லீப் இருக்கு. REM சொல்லுவாங்க. அந்த அது REM அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியல எனக்கு. ஸோ இந்த 3 ஸ்லீப் இருக்கு. லைட் ஸ்லீப்னா நம்மளே இத ரெகக்னைஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். நம்ம பாடி கொஞ்சம் மசில்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது, லைட்டா தூங்கிட்டு இருப்போம். டக்குனு ஃபோன் வந்தோனே நம்ம டக்குனு எந்திரிச்சுருவோம். அந்த தூக்கம் கலைஞ்சிரும். அது வந்து லைட் ஸ்லீப் ஓகேங்களா? அதுவும் ஓகே தான். அந்த ஸ்லீப்ல தான் ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்லீப். இது வந்து என்ன எழுப்புனா எந்திரிக்க மாட்டான். அவ்வளோதான் படுத்துட்டான், தூங்கிட்டு இருக்கான். இந்த ஸ்லீப் இருக்கும்போது தான் நம்மளுடைய உடம்ப ரெடி பண்றதுக்கான வேலைகள உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதாவது இந்த டிஷ்யூஸ்லாம் ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா நல்லா டெவலப் ஆகும். நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா பில்டப் ஆ பில் பில் பில்ட் ஆகும். ஐ மீன் நமக்கு எந்த நோய் வராம தடுக்கிற விஷயம் தான் அந்த டீப் ஸ்லீப் நடக்கும். அடுத்த 3வது ஸ்லீப் இருக்குது. எப்படின்னா, நம்ம ட்ரீமி ஸ்டேட்ல இருப்போம். நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு நடுவுல மிட் நைட்ல எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தூங்க நினைக்கும்போது, நமக்கு ட்ரீம்ஸா வந்துட்டே இருக்கும். ஸோ, அதுவும் நம்ம அந்த நேரத்தில வந்து பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். அப்போ ஹைலி ஆக்டிவா இருக்கும் பிரெயின் வந்து. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மெமரீஸ்லாம் என்ன? நேத்து என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல நடக்க போகுது. இந்த மாரி கற்பனை ஒரு உலகத்திலேயே நம்ம சம்டைம்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இந்த 3 ஸ்லீப்புமே லைட் ஸ்லீப், அப்புறம் டீப் ஸ்லீப், அப்புறம் REM ஆ ஸ்லீப் இந்த 3 ஸ்லீப்பையும் பார்த்தீங்கன்னா, 8 ஹவர்ஸ் ஸ்லீப்ல ஸ்லீப் சைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. எவ்ரி 120 மினிட்ஸ் வந்து இந்த 3 ஸ்லீப்புமே மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ, ஆ இது இவ்ளோ விஷயங்கள் நடக்குது நமக்குள்ள. சரிங்களா? ஸோ, இத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒழுங்கா தூங்காம விட்டுட்டோம்னாலே நம்மளோட மெமரீஸ் பாதிக்கும். முக்கியமா பிபி கண்டிப்பா பயங்கரமா அதிகமாகும். பிபி அதிகமானா ஹார்ட் டிசீஸ் வரும். கிட்னி ப்ராப்ளம் வரும். கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லும்போது எனக்கு நெறைய அனுபவம் இருக்கிறனால சொல்றேன். ஸோ, ஒழுங்கா தூங்கலன்னா நம்முடைய பாடி டோட்டலாவே ரொம்ப என்ன சொல்றது? இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கலாம் வந்து
தூங்குறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இப்போ நோவோ ஜோகோவிக்கோட நீங்க அவருடைய ரொட்டீன் பேட்டர்ன் எடுத்து பாருங்க. 8 to 10 ஹவர்ஸ் கிட்ட தூங்குவாரு. மெடிடேஷன் பண்ணுவாரு. அப்புறம் அவங்களுடைய டென்னிஸ் ரிலேட்டடான ட்ரில்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நமக்கு இல்லன்னா, நம்முடைய நெறைய விஷயங்கள் நம்ம இழக்க கூடிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மெடிடேஷன் வந்து உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு நீங்க தூங்குங்க. மெடிடேஷன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தூக்கம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. நம்ம நம்ம அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது ஒரு பெனிஃபிட் கூட சொல்லலாம் மெடிடேஷன்ல. சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த வீடியோ அ நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.